தீக்கையை நான் சுத்தமாக மறந்துட்டேன். முதல்ல எனக்கு தீக்கையை கொடுக்க சொல்லும்போது 7 தீக்கை கொடுத்துட்டு வந்துருன்னு சொன்னார். 7 தீக்கைங்கும்போது எனக்கு அது ஒரு மலப்பாக இருந்தது. எப்படி கொடுக்க போகிறோன்னு. மேலும் வாங்கின தொண்டர்களே வாங்குவாங்களாம் அப்படின்னா ஒவ்வொரு ஜீவர்களும் வாங்கிய ஜீவர்களுடைய 7 திரைகளை நீக்கி அவர்களுடைய கண்ணில், இதயத்தில், நாபிக்கமலத்தில், அப்புறம் சிரசில் அதில் இருக்கக்கூடிய 7 திரைகளை நீக்கி, மாயை திரையை நீக்கி நின்னை அறியவல்லார் யாரே அப்படின்னு சொல்கிறாரு தாய்மான சுவாமிகள். இந்த மாயை திரையை நீக்கி அவனை அறிவதற்கான ஒரு மிகப்பெரிய சடங்கு இது. அதனால் 7 திக்கையும் வாங்குறவங்க சந்தோஷமாக வாங்கிக்கலாம். வாங்க முடியாதவங்க திருவருள் கூட்டி வைக்க எத்தனை வாங்குவோமோ அப்போ வாங்கிக்கலாம். எனக்கு ஒரு அன்பர் மூலமாக அவன் நினைவுறுத்தினது கூட ஒரு கருணை அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த தீக்கை இறைவன் அறிவுறுத்தி நான் செய்தேன். அது எப்படி நோக்கி நுண்ணிய நொடியன சொல் செய்து நுகமின்றி விழாக்கைத்து, நுண்ணிய நொடியனை அவன் சொல் செய்து நுகமின்றி விழாக்கைத்து இதை செய்கிறான்.